இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக இந்த சோம்பேறி சிக்கன் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ பார்த்துட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கனை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என் பொண்ணு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ரெசிபிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மசால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ண சிக்கனையும் போட்டு வேக விட்டாச்சு. இப்படி எதையுமே வதக்காமல் அப்படியே போட்டு வேக வைக்கிறமே நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னா சிக்கன் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு நினச்சிட்டே சமைச்சிட்டு இருந்தேன். சரின்னு பக்கத்துலேயே ரசம் வச்சுட்டேன். சிக்கன் நம்மளை கைவிட்டாலும் ரசத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதையும் வச்சுட்டேன். நீங்கள் யாராச்சும் சோம்பேறி சிக்கன் செஞ்சுருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி வந்தது, நல்லா வந்ததான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். குக் பண்ணும்போது சிக்கன் ஸ்மெல் நல்லா வந்துச்சு. ஒரு வேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை. சிக்கன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுற எதையுமே வதக்காமல் போட்டிருக்கோமே, பச்சையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்படியெல்லாம் இல்லை, டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்லேயும் இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் காரம் மட்டும் கம்மியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைமுக்கு. இது ஓகே தான்.